பல விதிமுறைகள், சிலது நன்மை, சிலது மாற்ற வேண்டியது. இப்போ மானிய கோரிக்கைலாம் என்ன பண்றாங்க, நான் அவையில் படித்ததாக எடுத்துக்கொண்டு விவாதத்தை ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. பட்ஜெட் மாத்திரம் என்ன பண்றாங்க, இருக்கிறதுலேயே பெரிய டாக்குமெண்ட், ரெண்டு மணி நேரம் 3 மணி நேரம் டாக்குமெண்ட் வந்து நான் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உறுதியா பலர் நிதியமைச்சர் அந்த டாக்குமெண்ட்டை அவங்களே எழுதல. நானாவது சொல்லுவேன், நான் எழுதினேன்னு அந்த டாக்குமெண்ட்டை நான் ஆங்கிலத்தில் எழுதி அதை யாராவது தமிழாக்கி அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்து அதை நான் ப்ராக்டிஸ் ஒரு தடவை 2 தடவை படிக்க பார்த்தேன். ஆனாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு டாக்குமெண்ட் படிக்கிறது கஷ்டம். எனக்கு இருக்கிற கொள்கை, முதல்ல இங்கே என்ன இருக்கு, இப்போ நான் 99% எந்த பேப்பரும் இல்லாமல் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் தான் நான் பேசுகிறேன். புள்ளி விவரம் கூட மனசில் இருக்கு. மிஞ்சி போனால் 2 மணி நேரம் புள்ளி விவரம்னா அது நம்பரை மாத்திரம் குறிச்சிக்கிட்டு பேசலாம். அப்போ கொஞ்சம் இயற்கையாகவும் இருக்கும், மக்களுக்கு கேட்குற மாதிரியும் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏற்கனவே பிரிண்ட் அடித்தது படிக்கிறதா இருந்தால் அது யாருக்கும் அவ்வளோவா யூஸ் இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட்டில் போட்டுடலாம். அதனால் இந்த நீண்ட படிப்பு என்றது தேவையா அப்படின்றது முதல்ல யோசிக்கணும். அது எப்படி மானிய கோரிக்கையெல்லாம் நான் அவை குறிப்பில் பேசின மாதிரி ஏற்றிக்கிட்டு விவாதம் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்களோ, பட்ஜெட்டை கூட நான் சொல்லுவேன், பட்ஜெட்டோடைய ஹைலைட்ஸை இயற்கையாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அதில் என்ன கான்டென்ட் இருக்கோ 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஏன்னா இந்த அதிகாரிகளுடைய வேலையே அந்த பழைய மரபுகளை திருப்பி நீடிக்கிறது தானே தவிர ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அதிகாரிகளுக்கு இல்லை. என்னுடைய கணிப்பில் இந்த பட்ஜெட்டை இந்த நிதியமைச்சர் எழுதியிருக்க முடியாது. எனவே யாரோ எழுதி கொடுத்தது அவர் படிக்கிறதுல கஷ்டம் வருது. அது கரெக்ட் தான், அது இயற்கையாக வரும். இது முறையை மாற்றணுமான்றது சிந்திக்கணும்.